ஹாஸ்பிட்டலில் போய் ஒழுங்காக விட்டு பார்த்துக்க சொல்லலாம். நான் வந்து ரெகுலராக வரேன், நான் வந்து அப்பப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாச்சும் விடலாம். அதெல்லாம் இல்லை. நான் வந்து டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால் திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன், கையோட கூட்டு போவேன், கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதும். ஆனால் வந்து காவேரியுடைய மனசில் இது வலிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. காவேரி தனியாக வந்து மூளையை கழட்டி வச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் அட்லீஸ்ட் விஜயாச்சும் யோசிக்கணும்ல. விஜயாச்சும் யோசிச்சு வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்து அவங்க வருத்தப்படுறாங்கன்னு தெரியுது, டக்குன்னு வெளில போகிறாங்க, அழறாங்க, கண் கலங்குறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு வருன்னா சொல்கிறாரு பொண்ணு பார்த்தா மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு, ஏன் உன்னை கீழே நிற்க சொன்னேன், எதுக்கு மேலே வந்த அப்படின்னு கேட்குறாரு. இது இப்போ தேவையான விஷயமா? இந்த ஸ்மால் டாக்கிங் அவசியமா? இந்த பாரு, வெண்ணிலா வந்ததை நினச்சி நீ கவலைப்படாத. வெண்ணிலா வந்து இங்கே ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. அவளுக்கு சரியாயிடுச்சுன்னா உடனே அனுப்பி வச்சிட போகிறோம். அவன் என் வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு வெல்விஷர் மட்டும்தானே தவிர அவள் மேலே எனக்கு காதலோ அன்போ கிடையாது. அது எல்லாமே உன் மேலே மட்டும்தான் எனக்கு இருக்குது. இவ்வளோதான். இந்த 4 லைனை சொன்னால் சீரியலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிடலாம். ஆனால் அதை சொல்லாமல் இங்கே இருக்கிறதும் அவங்களும் வந்து அதை கேட்காம வந்து இவர் வந்தாலே கவுந்தடிச்சு படுத்து என்னது திரும்பி படுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து இழுக்கிறாங்க அப்படின்னா, சும்மா கதை இல்லை, எதையாச்சும் பண்ணி இழுக்கணும் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரங்களுக்கு நடுவில் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இப்போ கடைசியில் காவேரியே கடுப்பாகி பலார்னு விட்டு என் கூட அப்புறம் எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு, இப்போ என்னை விட்டுட்டு போதானா பார்க்குறேன் அப்படின்னு வாயை திறந்து இவங்க கேட்டாங்களாச்சும் பரவாயில்ல. பழைய காவேரி கேட்டிருப்பாங்க. அதையும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லா சைட்லையும் நமக்கு வந்து ஒரு கோபங்களும் எரிச்சல்களும் வர மாதிரி கதை போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்குள்ள நல்லதாக விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் சீரியலில். பொங்கல் சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்லாம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ், சுடிதார்ஸ்லாம் இன் பர்டிகுலர் நம்ம டேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள், கீழே நம்மளுடைய வீடியோலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், பிடிச்சா வாங்குங்க. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் இப்போவே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சீக்கிரமாக பொங்கல் வரப்போகுது. இதில் நீங்கள் இப்போ வந்து விஜயும் காவேரியும் பொங்கலுக்கு முன்னாடி சேர்ந்துருவாங்களா இல்லை இழுக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.